திருப்பாவை பாசுரம் 7. பள்ளி எழுச்சி பாடல் வரிசையில் இது 2வது பாசுரம். இப்போ இந்த பாசுரத்தில் ஆண்டாள் உலகத்தில் எத்தனையோ பறவைகள் இருக்கு. ஆனால் குறிப்பாக ஆனை சாத்தான் அப்படிங்கிற ஒரு பறவையை பற்றி முதல் வரியிலேயே சொல்கிறாள். என்ன காரணம்? ஆனை சாத்தான் இந்த பறவை குருவியை விட கொஞ்சம் பெருசாகவும், காக்காவை விட கொஞ்சம் சின்னதாகவும், காக்காவை விட ரொம்ப கருப்பாகவும் இருக்கும். இதோட வால் நுனியில பிளந்திருக்கும். இதுக்கு ரெட்டை வால் குருவி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஆனை சாத்தான் கூடு கட்டின மரத்துல மற்ற பறவைகள் எல்லாம் தைரியமாக கூடு கட்டும். இதுக்கு என்ன காரணம்? பாம்பு, கழுகு இப்படி எது வந்தாலும் தன்னோட குஞ்சுகளையும் சுற்றியுள்ள பறவைகளையும் எப்பாடுபட்டாவது இந்த ஆனை சாத்தான் பாதுகாக்கும். அதனால எல்லா பறவைகளும் ஆனை சாத்தானே இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அதே மரத்தில் உடனே கூடு கட்டும். அதே மாதிரி கோகுலத்திற்கு தெய்வமாக விளங்கும் மாடு மேலே ஏதாவது ஒரு பறவை அமர்ந்தால் உடனே இந்த ஆனை சாத்தான் அந்த பறவையை விரட்டி விடுமாம். இந்த ஒரு குணத்திற்காகவே ஆண்டாள் நிச்சயமாக இந்த ஆனை சாத்தானுக்கு நன்றி கூறும் வகையில் திருப்பாவையில் இந்த பறவையை பற்றி சொல்லியிருக்கிறாள். கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து. ஆனை சாத்தான் பறவைகள் இரவு முழுவதும் இணை பிரியாமல் கூட்டிலே இருந்துவிட்டு இப்போ விடியற்காலை ஆகிவிட்ட இந்த சமயத்தில் மெதுவாக ஓசை எழுப்பி அந்த கூட்டை விட்டு வெளியே செல்ல முற்படுகின்றது. அந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கவில்லை? பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? இங்கே ஆண் பறவை பெண் பறவையிடமும், பெண் பறவை ஆண் பறவையிடமும் சொல்லிக்கொண்டு வெளியே போகிறதாம். அதனால் வர அந்த சத்தம் அது கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டாள் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாள். இப்போ செல்லமாக பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறாள். பேய் பெண்ணேனா பித்து பிடித்தவள், பகவானோட பக்தி அப்படிங்கிற பித்தில் இருப்பவள். அதனால் இவளை பேய் பெண்ணே என்று செல்லமாக ஆண்டாள் கூப்பிடுகிறாள். போன பாசுரத்தில் சொன்ன மாதிரியே இந்த பாசுரத்திலையும் அவ குறிப்பால் ஒரு ஆழ்வாரை பற்றி சொல்கிறாள். பேய் பெண்ணே அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அவ உணர்த்துவது பேய் ஆழ்வாரை. இவர் 3வது திருவந்தாதியை இயற்றியவர். பேயாழ்வார் பகவானோட வாள் நந்தகம் என்று அழைக்கப்படும் அந்த வாளோட அம்சமாகவே கருதப்படுகின்றார். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து. இப்போ கோகுலத்தில் விடியற்காலை ஆகிவிட்டது. சரி, அந்த பறவைகள் பேசும் அந்த ஓசை தான் உனக்கு கேட்கல. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தயிர் கடையும் அந்த ஓசை கூடவா கேட்கவில்லை? இந்த ஆய்ச்சியர் தயிர் கடையும் போது அவர்களோட அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் அப்புறம் கையில் போட்டுக்கிற வளையல் இதெல்லாம் அசைஞ்சு கொஞ்சம் சத்தம் வரும். இந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கவில்லை? வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால். வாசனை மிகுந்த மலர்களை சூடிக்கொண்ட ஆய்ச்சியர் மத்தால தயிர் கடையும் போது ஓசை படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ? இப்படி ஒரு சத்தம் எழுப்பிக்கொண்டு அந்த மத்தை வைத்து தயிர் கடையும் அந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கல? வெளியில் இருக்கிற எந்த சத்தமும் கேட்கல. ஆனால் இந்த சத்தம்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வருது. அது கூடவா உனக்கு கேட்கல அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாள். நாயக பெண் பிள்ளாய். நாயக பெண் பிள்ளாய் அதாவது எல்லோருக்கும் நடுநாயகமாக, முதன்மையாக, முன்னிலையாக இருப்பவள். தூக்கத்திலிருந்து எழுப்பிக்கொண்டு நான் தான் முதல்ல எழுந்து மற்ற எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ற தோழி. ஆனால் இப்படி பேசிவிட்டு போன இந்த தோழியே இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போ அவ அந்த தோழியிடத்துல சொல்கிறாள், நம்ம நாராயணனுடைய பரந்தாமனுடைய பெருமையை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ இதுவரைக்கும் இந்த சத்தத்தை எல்லாம் பற்றி சொன்னா. ஆனால் அந்த தோழி எழுந்த பாடில்லை. அதனால் வழக்கம் போல் இனிமே நம்ம அந்த கண்ணனோட பெருமையை சொன்னால் அதை கேட்கணும் அப்படிங்கிற ஆசையில் உடனே எழுந்து விடுவாள் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆண்டாள் சொல்கிறாள். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ?
கேசவன். கேசவன் அப்படிங்கிறது பகவானுக்கு உரிய ஒரு திவ்ய நாமம். கேசவா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் தடைகளை நீக்குபவன். நமக்கு தங்கு தடையில்லாமல் எல்லாவற்றிலுமே வெற்றியை கொடுப்பவன் அப்படிங்கிறது பொருள். இந்த கேசவா அப்படிங்கிற நாமம் பகவானுக்கு எப்படி வந்தது? கம்சன் பல அசுரர்களை கண்ணனை கொல்லுவதற்காக அனுப்பி வைக்கிறான். அப்படி ஒரு முறை வந்த அசுரன்தான் கேசி. அச்சமூட்டும் குதிரை வடிவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்போ குழந்தை கண்ணனை பார்க்கிறான். இந்த சின்ன குழந்தையால் நம்மளை என்ன செய்ய முடியும்? நம்ம ரொம்ப சுலபமாக இந்த குழந்தையை கொன்று விடலாம் அப்படின்னு நினைத்து வாயை பிளக்கிறான். ஏன்னா அந்த குழந்தையை தன்னோட வாய்க்குள் எடுத்துக்கொள்வதற்காக. இப்போ கண்ணன் விளையாட்டாக தன்னோட கையை அந்த வாய்க்குள் விடுகிறான். இந்த சின்ன குழந்தை அதோட இந்த பிஞ்சு கரத்தை என்ன ஆக போகிறது? அந்த குதிரை வடிவில் இன்னும் பெருசாக வாயை திறக்கிறான். குதிரை வடிவத்தில் வந்த அந்த கேசி அப்படிங்கிற அசுரன். இப்போ பகவான் தன்னோட கைகளை விஸ்வரூபமாக எடுக்க வைக்கிறார். இந்த கை அந்த கேசியோட வாய்க்குள்ளே வளர்ந்து கொண்டே போகின்றது, எல்லை இல்லாமல். இப்போ கேசிக்கு மூச்சு திணறி அவன் உயிர் துறக்கிறான். தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அழகான தோழியே, நீ இப்போ நான் சொன்ன இந்த கண்ணனோட பெருமையை எல்லாம் கேட்டுவிட்டு உடனே எழுந்து கதவை திறப்பாயாக. நம்ம எல்லாருமா சேர்ந்து நீராட செல்லலாம் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மாத்தினால் ஓசைப்படுத்ததயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம் பாவாய்.